அகில பாரதிய இந்து மகாசபாவினுடைய அங்கத்தினரே, நிர்வாகிகளே, உங்கள் அத்துணைக்கும் இனிய காலை வணக்கம். வெளியே போறாங்க. இன்றைய தினம் அகில பாரதிய இந்து மகாசபாவின் ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், தமிழக அரசை ஆலயத்தை விட்டு வெளியேறும். ஏன் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும்? முதல்ல ஆலயங்களை காப்பதற்காக உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவகங்கையிலே அந்த கோயில் பாதுகாப்பும் மிக கம்பீரமாக இன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே மருது சகோதரர்கள் கிறிஸ்தவர்களுடைய கல்வியை நிறைவேற்ற அவரை கைது செய்வதற்காக பெருமுயற்சி இருக்கிறார்கள். எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. மறு சகோதரரை நெருங்கப்பட முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்களுக்கு நம்பத்தம் என்பது செய்தி சொல்லப்படுகிறது. சிவகங்கை காளையார் கோவில் கோபுரத்தை தரைமட்டமாக்கிவிடுவோம் என்று அறிவிப்பு செய்யுங்கள். உடனடியாக வந்து சோதனைகளை சரணடைவார்கள் இருக்கிறார்கள். அதே போல ஊர் முழுக்க இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. காளையார் கோவில் கோபுரத்தின் ஆதரவத்தை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்கள் சரணடைந்தார்கள். மறுபவர்கள் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருந்தால் அவர்களுக்கு கோயில் போனோம். நம்முடைய கோவில் நம்முடைய உரிமை என்று யாரும் நினைப்பது இல்லை. கோயில் நாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இடத்திலுமே கட்டண வசூல் வைத்திருக்கோம். இதை இந்து நாட்டில் எப்பொழுதுமே எந்த இடத்துல நம்ம போறோம், நம்முடைய வேலை சீக்கிரமா வருவோம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அதை எதிர்த்து குரல் கொடுப்பது இல்லை. பொதுவாகவே இந்த ஆட்சியாளர்கள் யாராக இருக்கட்டும், ஹிந்துக்களை மட்டம் பற்றி பேசுவது, ஹிந்துக்களின் வழிபாட்டு உரிமையை கேவலப்படுத்துவது, மத உரிமைகளை கொச்சைப்படுத்துவது என்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்து அல்லாதவர்களுடைய வாக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் 85% இந்துக்கள் இருக்கோம். ஆனாலும் கூட நாம் ஒற்றுமையாக விளைவு, ஒட்டுமொத்தமாக விளைவு, நம்முடைய உரிமைகளுக்காக நாம் கையளிக்க வேண்டிய ஆவணங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றோம். அதனால இந்த ஆலயத்தில் உரிமைகள் என்னென்று தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மக்கள் கேட்க வேண்டும். அந்த சூழ்நிலை வந்தால் இந்த அரசாங்கம் யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆலயத்தில் வருமானங்களை எடுத்து இந்துக்களுக்கு இந்த ஆலயங்கள் புலர்களை கொடுத்து இந்த ஆலயங்களுடைய எத்தனையோ ஆலயங்கள் ஒரு கால பூஜை போல நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. நிறைய ஆலயங்கள் நாங்க சுற்றுப்பயணம் செல்லும் போது பார்த்திருக்கோம். இந்த ஆலயங்கள்ல கருவறைகளே மூலம் சரியா கிடையாது. மிகப்பெரிய ஆலயம், 1000 உள்ள பாதுகாத ஆலயம், ஒரு கருவறையில் கூட மூல சிலை கிடையாது. அந்த சிலைகளை எடுத்து வந்து ஒரு பெரிய ஹாலை வச்சு பூஜை நடத்திருக்கு. மிகப்பெரிய சிவாலயங்கள் சிறுவர்கள் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு ஆலயத்துறை சார்பாக இந்த அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட 50,000 கோடி. ஆனால் இந்த பணத்தை ஹிந்து கோயில் ஏமாற்றிற்காக, ஹிந்து கோயில் கல்விக்காக, ஏழை இந்துக்களுக்கு கல்வித்துறை ஓட்டுத்துறை வழங்குவதற்காக, ஹிந்துக்களுக்கு மருத்துவமனை அமைப்பதற்காக, சிறிய ஆலயங்களை புனரமைப்பதற்காக அது பயன்பட வேண்டும் என்று இந்து மகாசபா இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது. அகில இந்து மகாசபா ஏற்கனவே 108 ஆலயங்களை பட்டியலிட்டுக் கொண்டிருக்க வேண்டும்.
12 வருடங்கள் முடிந்து கும்பாபிஷேகம் செய்ய தவறிய எத்தனையோ கோவில்களின் எண்ணிக்கையை பட்டியலிட்டு கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அறநிலைத்துறையின் சார்பாக இருக்கக்கூடிய கோவில்களிலே புறவமைப்பது, கும்பாபிஷேகம் செய்வதை உடனடியாக துவங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு